உங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறாங்களா? இல்ல தூங்கி எந்திரிக்கும் போதே அம்மா இன்னைக்கு ஸ்கூல் வேணாமா அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல சில குழந்தைங்க ஸ்கூல் வாசல் வரைக்கும் போயிட்டு அங்க போயிட்டு அந்த கேட்டை பிடிச்சிட்டு நான் ஸ்கூலுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்களா? அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் ஏன் குழந்தைங்க இந்த மாதிரி அழுகுறாங்க, ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்கிறதுக்கு சில ரீசன்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு போக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சில டிப்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகாததுக்கு ரீசன் செப்பரேஷன் ஆங்ஸைட்டியா இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தை 4 வயசுல ஸ்கூலுக்கு போறாங்க, இல்ல இப்பெல்லாம் வந்து 3 வயசுல ஸ்கூலுக்கு போறாங்கல்ல. இப்ப அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு நீங்க குழந்தைங்க கூட 24 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. திடீர்னு உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டு வேற ஒரு என்விரான்மெண்ட்ல வர்றப்ப குழந்தைங்களுக்கு அந்த செப்பரேஷன் ஆங்ஸைட்டி இருக்கிறது வந்து காமனான ஒரு விஷயம். அடுத்தது நியூ என்விரான்மெண்ட்டை பார்த்து ஃபியர், இல்ல அப்படின்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து பயம். இப்படி இருக்கிறப்ப குழந்தைங்க வந்து ஒரு நியூ என்விரான்மெண்ட்டுக்கே போறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போறதுக்கு பயப்பட தான் செய்வாங்க. அடுத்தது ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க குழந்தைங்க திடீர்னு நான் போக மாட்டேன்னு சொல்லி அலம்பிடிப்பாங்க. ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் பார்த்து பயம் இருக்கலாம், இல்ல அப்படின்னா பனிஷ்மெண்ட் பார்த்து பயம் இருக்கலாம், இல்ல குழந்தைங்களால ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியாம இருக்கலாம், இல்ல புல்லிங்கா கூட இருக்கலாம். இதெல்லாம் நோட்டீஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அடுத்தது டீச்சர் ரிலேட்டட் இஷ்யூஸ். குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி வளர்த்திருப்போம், நீ ஸ்கூலுக்கு போ அப்ப தெரியும், டீச்சர் அடிச்சாதான் நீ வந்து சேட்டையெல்லாம் பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லியிருப்போம். இல்ல அப்படின்னா குழந்தைங்கள உண்மையாவே அடிச்சிருக்கலாம், அதனால குழந்தைங்க வந்து இந்த பனிஷ்மெண்ட்டுக்காக நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது அன்டயக்னோஸ்டு கண்டிஷனா லேர்னிங் டிசபிலிட்டி, ஏடிஹெச்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த குழந்தைங்களுக்கு இப்ப லேர்னிங் இஷ்யூ இருக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு நேச்சுரலா ஸ்கூலுக்கு போவேனா அப்படிங்கிற ஒரு உணர்வு உண்டாகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இதை அட்ரஸ் பண்றது ரொம்பவே முக்கியம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன், வீட்டுல குழந்தைய ரொம்ப கம்ஃபர்டபுளா டிவி மொபைலுக்கு அடிக்ஷன் ஆகி வச்சிருந்தீங்க அப்படின்னா குழந்தை ஸ்கூலுக்கு போகாது. இப்ப டிப்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் குழந்தைகிட்ட பேரண்டும் டீச்சரும் பொறுமையா காமா பேஷண்டா அவங்களோட கன்சர்னை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது, இது எவ்ரி ஹாலிடேக்கு அப்புறம் வருதா இல்ல எவ்ரி மண்டே வருதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஏபிசின்னு ஒரு சார்ட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிங்கிறது பிஹேவியர், அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஆன்டிசிடென்ட், அதாவது ஆக்ஷன் அப்படின்னு சொல்றது. பிஹேவியருக்கு அப்புறம் வர்றது கான்சிக்வன்சஸ். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்க பிஹேவியர் நோட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உண்மையான ரீசன் என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அதுக்கு சொல்யூஷன் நம்ம சொல்ல முடியும். அடுத்தது பேரண்ட் வந்து குழந்தையோட கன்சர்னை டீச்சர்ட்ட சொல்லுங்க. உண்மையிலே குழந்தை வந்து கிளாஸ்ல எப்படி இருக்காங்கிற ஒரு ஃபீட்பேக் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. இப்ப இந்த 2 பேரும் பேசுறப்ப ஈஸியா நம்மளால அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்தது அஷூரன்ஸ் கொடுங்க. அந்த அஷூரன்ஸை பேரண்டும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் எப்பவும் சொல்றதுதான் கன்சிஸ்டன்சியும் ரொட்டீனையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பா ஸ்கூலுக்கு போவாங்க. குழந்தைக்கு லேர்னிங் டிசபிலிட்டி மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஹெல்ப்போட அதை சரி பண்ண பாருங்க. இது அந்த ஆங்ஸைட்டியும் ஃபியரையும் கம்மி பண்ணும். அப்ப குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு தயக்கப்பட மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, அழுகவும் மாட்டாங்க. உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.